கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை தங்களுக்குள் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் ஒருபோதும் அதை வெளிப்படுத்தாமல், அதை பற்றி பேசாமல், அதை அறிக்கையிடாமல் இருக்கவே முடியாது. அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்குள் தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நமது வாழ்க்கையை மாற்றும், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதை நாம் பறைசாற்றி கொண்டே இருப்போம், சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருப்போம். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியாருடைய செயல். புனித பவுலடியாருடைய செயலை பார்த்தோம் என்றால் மிக தெளிவாக தெரிகின்றது. அந்த கடவுளுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திற்குள் எந்த அளவிற்கு பற்றி எரிந்து கொண்டிருந்தது, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு அது மாற்ற வேண்டும் என்று அது செயல்பட்டு கொண்டிருந்தது என்பதை அறிய முடிகின்றது. புனித பவுலடியாரை இந்த யூதர்கள் கைது செய்து உரோமை பேரரசிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அவர் கடவுளை பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதற்காக என்று அவரை கைது செய்து அங்கே ஒப்படைக்கின்றார்கள். புனித பவுலடியார் அங்கிருந்து எருசலேமிலிருந்து உரோமை நகருக்கு அவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். சீசரால் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்று அங்கே அனுப்பி வைக்கப்படுகின்றார். காரணம், புனித பவுலடியார் 2 குடியுரிமையை பெற்றிருந்தார். அவர் யூத குடியுரிமையையும் பெற்றிருந்தார், அதே நேரத்தில் உரோமை குடியுரிமையும் அவர் பெற்றிருந்தார். எனவே அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி அவர் உரோமைக்கு தன்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அவரை ரோமை நகருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. புனித பவுலடியாரும் ஹவுஸ் அரெஸ்ட் தான் செய்யப்பட்டிருந்தார். 2 ஆண்டுகள். நீங்கள் அந்த வாசகத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரோமை நகரிலே புனித பவுலடியாரை கொண்டு சென்று ஒரு வீட்டிற்குள் வைக்கிறார்கள். அவர் அந்த வீட்டிலே தங்கியிருக்கின்றார். அவரை காவல் காக்க வேண்டும் என்பதற்காக என்று ஒரு காவலாளியும் அங்கே நியமிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் புனித பவுலடியார் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. காவலாளி அங்கே இருந்து கொண்டு அவரை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரால் எங்கேயும் வெளியே போக முடியாது. அதான் ஹவுஸ் அரெஸ்ட். அவர் அந்த இல்லத்திற்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றார். இல்லத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்ற அவர் இறைவார்த்தை யாருக்கும் அறிவிக்க முடியாது, எப்படி அறிவிப்பது என்று தெரியாமல் எல்லாம் விட்டுவிடவில்லை. மாறாக அந்த வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு இவர் மக்களை அழைக்கின்றார். முதல்ல யூதர்கள் வருகிறார்கள். வருகின்ற யூதர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக என்று இறைவார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அதன் பிறகு மற்ற மக்கள் அனைவரும் வருகிறார்கள். இவ்வாறு இவர் வெளியில் செல்லவில்லை, மாறாக மக்கள் அவருடைய இல்லத்திற்கு வர வைக்கப்படுகிறார்கள். வருகின்ற ஒவ்வொருவருக்கும் புனித பவுலடியார் இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். காரணம், அந்த இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. புனித பவுலடியார் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வார்த்தையானது எரிந்து கொண்டிருந்தது. அது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உதவியாக இருந்தது. இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்று புனித பவுலடியார் அறிவித்த அதே இறைவார்த்தைகள் இன்று நமக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த இறைவார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்றதா என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த இறைவார்த்தை இந்த விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்து கடவுளை அடைய வேண்டும், விண்ணுலகை அடைய வேண்டும் என்பதற்கான அனைத்தும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவார்த்தை நாம் உண்மையிலுமே கேட்டு தியானிக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்விலே ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எசாயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் கூறுகின்றார். 55வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். கடவுள் சொல்லுகின்றார், என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நான் எதற்காக அதை அனுப்பினேனோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி முடிக்காமல் அது என்னிடம் திரும்பி வராது என்று சொல்லுகின்றார். கடவுளிடத்தினுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எதற்காக அது அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை முழுவதுமாக வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் அது அவரிடம் திரும்பி வருவதில்லை என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருகின்றது என்றால், அந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது அந்த மாற்றத்தை உருவாக்கிய பிறகுதான் திரும்பி செல்லுகின்றது. இந்த நினிவே நகர் மக்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. நினிவே நகரானது நிறைய பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றது.
கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகின்றது. கடவுள் நினிவே நகரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எனவே யோனா இறைவாக்கினரை அழைத்து, என்னுடைய வார்த்தைகளை சென்று அந்த மக்களிடத்திலே சொல், நீங்கள் நிறைய தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் 40 நாட்களில் நான் உங்களை அழித்து விடுவேன் என்று இந்த நினிவே நகர் மக்களுக்கு சென்று சொல் என்று யோனா இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்லுகின்றார். யோனா இறைவாக்கின் முதலிலே மறுத்தாலும் அங்கே செல்வதற்கு பிறகு அவர் நினிவே நகருக்கு செல்லுகின்றார். நினிவே நகருக்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் வெறுமனை கேட்டுவிட்டு விட்டுவிடவில்லை, மாறாக அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அதை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தையை தியானிக்கிறார்கள், தியானித்து செயல்படுத்துகிறார்கள். செயல்படுத்திய உடனே கடவுள் அவர்களுடைய மனமாற்றத்தை கண்டு அந்த நினிவே நகரை அழிப்பதாக இருந்து நினைத்து கொண்டிருந்த அந்த காரியத்தை அவரை மாற்றிக்கொள்கிறார். நினிவே நகரை அழிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து அந்த மக்களுடைய மனமாற்றத்தை கண்டு நினிவே நகரை அழிக்காமல் விட்டுவிடுகின்றார். ஆக கடவுளுடைய வார்த்தையானது ஒரு மனிதனை அழிவிலிருந்து மீட்டு வர அளவிற்கு சக்தியை கொண்டிருக்கின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கடவுளுடைய வார்த்தை வருகின்ற பொழுது நம் வாழ்க்கையை அது மாற்றி அமைக்கும். ஆனால் அந்த வார்த்தை நம்மிடத்தில் வருகின்ற பொழுது அதை நாம் தியானிக்க வேண்டும். அதை வெறுமனே நாம் கேட்டுவிட்டு விட்டுவிடக்கூடாது. இதை திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகின்றார். 119வது திருப்பாடல் 103வது வசனத்திலே சொல்லுகின்றார், கடவுளை உம் வார்த்தைகள் என் நாவிற்கு எத்துணை இனிமையானவை. கடவுளை உம் வார்த்தைகள் என் நாவிற்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு எவ்வளவு இனிதாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். கடவுளுடைய வார்த்தை அந்த அளவிற்கு இனிமையானது. அதை நாம் கேட்கின்ற பொழுதும் நமக்கு அது வாழ்வை அளிக்கின்றது. அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுதும் அது நமக்கு ஒரு இனிமையை தருகின்றது, சுவையை தருகின்றது. ஆனால் அதை நாம் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். உங்கள் வீட்டில் எவ்வளோதான் நீங்கள் பாட்டிலில் தேனை அடைச்சி வச்சுருந்தாலும், வீடு முழுசும் நீங்கள் தேனை பாட்டில் அடைச்சி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தாலும் அந்த தேனினுடைய சுவையை உங்களால் உணர முடியாது. அதை எப்பொழுது நீங்கள் திறந்து எடுத்து நீங்கள் உங்களுடைய நாவிலை வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த தேனினுடைய சுவையை உங்களால் உணர முடியும். அதுபோன்று தான் நம்மை சுற்றி இறைவார்த்தைகளை நாம் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட, எத்தனையோ முறையை நாம் விவிலியத்தை எடுத்து வாசித்திருந்தாலும் கூட, அதை நாம் தியானிக்கவில்லை என்றால், கடவுள் என்னிடத்தில் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நாம் கேட்கவில்லை என்றால், அப்படிதான் நாம் அவருடைய வார்த்தைகளை சுவைக்கவில்லை என்று பொருள். இவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விற்கு எப்பொழுதும் ஒரு விளக்காக இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. திருப்பாடல் ஆசிரியர் 119 105 கூறுகின்றார், என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று குறிப்பிடுகின்றார். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்முடைய பாதை எந்த அளவிற்கு எந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இறைவார்த்தை தேவை. ஏனென்றால் இந்த இறைவார்த்தை தான் நம்முடைய பாதைக்கும் நம்முடைய அடிக்கும் விளக்காகவும் வழியாகவும் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால், உங்கள் வாழ்க்கை இருண்டு கிடக்கின்றது என்றால், இறைவார்த்தையானது உங்கள் வாழ்வில் இல்லை என்பதுதான் பொருள். ஏனென்றால் இறைவார்த்தை எங்கே இருக்கின்றதோ அங்கே ஒளி இருக்கின்றது. யாருடைய வாழ்வில் இந்த இறைவார்த்தை இருக்கின்றதோ அவங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் இருண்டு போகாது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றீர்கள், துயரங்களை சந்தித்து கொண்டே இருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மறைத்து இருளிலே வைத்திருக்கின்றது என்றால், நீங்கள் இறைவார்த்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். இந்த இறைவார்த்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்து, உங்களுடைய பாத சுவடுகளுக்கு ஒளியாக இருந்து உங்களை வழிநடத்தும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவார்த்தையை நாம் வாசிப்போம், இறைவார்த்தையின்படி நாம் செயல்படுவோம். ஆமீன்.